வாதங்களை கொண்டிருந்தன. நாங்கள் இருப்பை தக்க வைக்க பிரிவினைகள் தங்கள் இனத்தை வளர்க்கும் என்ற நம்பிக்கையா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பி அதை இது எப்போது எழுதப்படுதுன்னா 2015 அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு. ஆனால் அதை எழுதுவது அப்போது எழுதினோம், இப்போது நாம் ஒரு இடத்திற்கு வந்துவிட்டோம், அதனால் இதை ஒழித்து வைத்து விடலாம் என்று அவர் நினைக்கவில்லை. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். அவர் திலகபாமாவுடைய பெரிய பலம் என்னவென்று சொன்னால் நேர்மையாக இருக்கும். அதனால்தான் என்னவோ அவர்கிட்ட பணப்பட்டியை கட்சியினுடைய பணப்பட்டியை அவர்கள் அதாவது தன்னுடைய கருத்து அது என்னுடைய கருத்து, அதனால் நான் என்னுடைய கருத்துக்கு நேர்மையாக இருப்பேன், என்னுடைய கருத்துக்கு விசுவாசமாக இருப்பேன். அது உங்களுக்கு ஒப்பாக இல்லை என்றால் அதற்கு நான் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு மனோபாவத்தோடு இலக்கியத்திலும் சரி அரசியலிலும் சரி இயங்கிக் கொண்டிருப்பவர். அதற்காகத்தான் அதை எடுத்துக்காட்டாக சொல்கிறீர்கள். நான் சொன்னபோது நீங்கள் கைதட்டினீர்கள், ஆனால் அந்த கைதட்டு திலகபாமா ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார் சொன்னார், கல்லூரி கௌரவ பொறுப்புகள், கோவில்களின் பொறுப்புகள் அல்லது பணம் புழங்கும் பதவிகள் இவற்றை மையப்படுத்திய சமுதாய தலைவர்களின் செயல்பாடுகள் புதிய தொடங்கிவிட்டன. அவற்றை புதிதாய் வருபவர்கள் சரியாய் பார்த்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற பழம்பெருமை மனோபாவம், புதிதாய் வருபவர்களுக்கு இவர்கள் நம்மை சுதந்திரமாக செயல்பட விடமாட்டார்கள் என்ற அவநம்பிக்கை ஒரு புள்ளியில் இவர்களை இணைய விடாமல் தடுத்து சமுதாய சீர்கேட்டிற்கு அடிக்கோரிப்படுகிறது என்று அவர் இது ஒரு தீர்க்க தரிசனமாக அவரை இருக்கிறார் என்று அறிவித்துள்ளார். எனவே இந்த புத்தகம் அதைத்தான் நான் சொல்லுவேன். இந்த புத்தகம் அவருடைய நேர்மைக்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் விடுபட்டு போன விஷயம் என்று நான் நினைப்பது, திலகபாமா ஏஸ் பொன்னம்மாள் என்ற ஒரு எம்எல்ஏ பல பேருக்கு இந்த தலைமுறைக்கு தெரிந்திருக்கிறது. அவர் தலைமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏயாக ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ தொடர்ந்து இருந்தார். பல காலம் இருந்தார். ஒரு மூத்த எம்எல்ஏ 7 முறை இருந்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்க, அது நமக்கு தெரியாது என்றுதான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அவர் ஆற்றிய பணிகளை குறித்து திலகபாமா அவர்கள் நேரம் பேசினார். அவரை பற்றி ஒரு ஆவணப்படம் கூட தயாரித்தார்.